தாய்ப்பாலு தண்ணீரும் ஒன்னா தாயிருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே தலகீழா போனிச்சு, தடுமாறி நின்னுச்சு. நிலாவில் தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்டு ஏவுறோம், குடிநீரை பூமியில் வியாபாரம் பண்ணுறோம். ஹொய் ஹொய்யா ஹொய்யா ஹொய் ஹொய்யா, ஏலேலோ ஐலசா ஏலேலோ, வலை வீசி மீன் பிடிப்போம், ஏலேலோ ஐலசா ஏலேலோ. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது நான் எங்கு வந்திருக்கிறேன் என்றால், அண்மையில் ஒலிவில் அல் மதீனா பாடசாலையில் நடைபெற்று முடிவடைந்த ஆசிரியர் தின விழாவின் போது நாட்டார் பாடல் ஒன்றை பாடி பல லட்சக்கணக்கான மக்களினுடைய பார்வையை தன் பக்கம் ஈர்த்த முகமது ஃபைசால் முஷர்ரஃப் ஹதனி என்ற சிறுவனையே இப்போது நாங்கள் சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். இவர் சிறுவனாக இருந்தாலும் இவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே இவரை நாங்கள் இப்போது செவி காணுவதற்காக வந்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் முஷர்ரஃப் ஹதனி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய தந்தையின் பெயர் என்ன என்பதை எங்களுக்கு கூற முடியும்? அஹமத் லபே முகமது ஃபைசல். அஹமத் லபே முகமது ஃபைசால். என்ன உங்களுடைய தந்தையின் தொழில் என்ன என்பதை கூற முடியுமா? உளவள ஆலோசகர், அதேபோன்று ஜும்மா பள்ளியின் பேஸ் இமாம். உளவல ஆலோசகராகவும் செயற்பட்டு கொண்டிருப்பதோடு ஒலிவில் ஜும்மா பள்ளி வாசலினுடைய பேஸ் இமாமாகவும் இருக்கின்றார். என்ன? ஓ ஆம், சரி. அண்மையில் நடைபெற்று முடிவடைந்த உங்களுடைய பாடசாலையின் ஆசிரியர் தின விழாவின் போது நீங்கள் பாடிய நாட்டார் பாடலை உங்களுக்கு தெரிவு செய்து கொடுத்தது யார்? எங்களோட ஸ்கூல் டீச்சர் சுஹாரா டீச்சரும் எங்களோட மாமியும் பயிற்சி எடுத்திருந்தாங்க. உங்களுடைய ஸ்கூல் சுஹாரா டீச்சரும் அடுத்தது உங்களுடைய மாமியும் தான் இந்த பாடலை உங்களுக்கு தெரிவு செய்து கொடுத்திருந்தார்கள். என்ன உங்களுடைய மாமி என்றால் அவருடைய பெயர் என்ன? ரிஃபாயா. ரிஃபாயா என்பதுதான் உங்களுடைய மாமியின் பெயர். என்ன இந்த அளவுக்கு துல்லியமாக நீங்கள் இந்த பாடலை பாடியதற்கு இந்த பாடலை பாடும் அளவுக்கு உங்களுக்கு பயிற்றுவித்தது யார்? எங்களோட ஸ்கூல் டீச்சர் சுஹாரா டீச்சரும் மேலும் எங்களோட மாமி ரிஃபாயா டீச்சரும் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தந்தாங்க. என்ன இந்த பாடலை யார் உங்களுக்கு தெரிவு செய்து கொடுத்தார்களோ அவர்களே இந்த அளவுக்கு துல்லியமாகவும் உங்களுடைய நடை உடை பாவனையில் கூட அந்த பாடலினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் அளவுக்கு உங்களுக்கு பயிற்றுவித்தது உங்களுடைய மாமியும் உங்களுடைய பாடசாலையினுடைய ஆசிரியர், அதாவது ஆசிரியை சுஹாரா டீச்சர் அவர்களும் தான். என்ன அடுத்ததாக உங்களிடம் நான் கட்டாயமாக கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நீங்கள் ஒலிவில் அல் மதீனா பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். நீங்கள் எத்தனையாம் தரத்தில் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? 4ஆம் தரத்தில் நான் கல்வி கற்று கொண்டிருக்கிறேன். தரம் 4ல் தான் படித்துக் கொண்டிருக்கின்றீங்க. என்ன 4ஆம் ஆண்டு படிக்கும் போதே இவருடைய திறமை இந்த அளவுக்கு காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் அடுத்த கல்விக்கு செல்ல வேண்டும். இவர் கட்டாயமாக இந்த பாடலை நீங்கள் ஏற்கனவே நடைபெற்று முடிவடைந்த ஆசிரியர் தினத்தையும் தாண்டி அதற்கு முதலில் வேறு எந்தாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பாடலை நீங்கள் பாடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா? ஆம். எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த பாடலை பாடினீர்கள்? சிறுவர் இலக்கிய போட்டியின் போது சிறுவர் இலக்கிய போட்டியின் போது இந்த பாடலை நீங்கள் பாடி இருக்கின்றீர்கள். இந்த போட்டியில் நீங்கள் இந்த பாடலை பாடியதற்காக உங்களுக்கு அந்த போட்டியில் எத்தனையாவது இடம் கிடைத்தது? முதலாம் இடம் கிடைத்தது. என்ன என்றால் முதலாவது இடம் கிடைத்தியாக வேண்டும். ஏனென்றால் இந்த பாடல் அந்த அளவுக்கு இவருடைய அந்த பாடல்களுடைய அது நாட்டார் பாடலாக இருந்தாலும் அந்த பாடலில் இருக்கின்ற உணர்வுகள் அனைத்தையும் இவருடைய நடை உடை பாவனையில் அச்சடித்த போன்று கொண்டு வந்ததற்கு இவருடைய திறமையை நாங்கள் பாராட்ட வேண்டும். அதன் அடிப்படையிலேயே இந்த போட்டியில் இவர் இந்த பாடலை பாடியதற்காகவும் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதனையும் நாங்கள் இவருக்கு இந்த இடத்தில் நாங்கள் இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அண்மையில் நடைபெற்று முடிவடைந்த உங்களுடைய பாடசாலையின் ஆசிரியர் தின விழாவின் போது நீங்கள் பாடிய நாட்டார் பாடலை எங்களுக்காக மீண்டும் ஒரு பாடி காட்ட முடியுமா? ஆம். சரி, பாடி காட்டுங்கள். தாய்ப்பாலு தண்ணீரும் ஒன்னா தாயிருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே தலகீழா போனிச்சு, தடுமாறி நின்னுச்சு.
நிலாவில் தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்டு ஏவுறோம், குடிநீரை பூமியில் வியாபாரம் பண்ணுறோம். ஆறிருக்கும் பக்கத்தில் ஊரு ஒரு வாழிச்சு வரலாறு சொல்லிச்சு, ஊரு மட்டும் இருக்குதையா ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல. பரவலட்ட காடுகளை பாவிசனும் அழிக்குது, நன்றி மறந்து சிரிக்குது, ஆறறிவை வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே. மண்ணை போல தண்ணிக்கு எல்லாம் கோட்டை போடுற, வர்ம கோட்டை வளர்க்குற, இயற்கையத்தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பார்க்குற, அடிமையாக்க நினைக்கிற. இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழும்டா, புழுவும் இங்கே வாழும்டா, மனுஷ பையாயின மட்டும் மண்ணாகி போகுண்டா. நன்றி. நன்றி நன்றி முஷர்ரப். இந்த பாடலை எங்களுக்கு மீண்டும் ஒரு பாடி காட்டியதற்கு உங்களுக்கு நன்றி. நன்றாக பாடினீர்கள். உங்களுடைய அந்த நடை உடை பாவனைகளில் கூட அந்த பாடலினுடைய உணர்வுகள் அனைத்தையும் சிறப்பாக வெளிப்படுத்தி இருந்தீர்கள். நாங்கள் இந்த பாடலை பார்க்கின்ற போதே எங்களுக்கு அந்த பாடலின் போன்று, அதாவது நீங்கள் பாடிய பாடல் இருக்கின்ற அந்த கருத்துக்களை எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளில் நடத்தி காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு எழும் அளவுக்கு உங்களுடைய அந்த பாடல் வரிகள் காணப்படுகின்றது. சரி, நாங்கள் அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி இவரிடம் கேட்க வேண்டும். அது என்னவென்றால், இந்த நாட்டார் பாடலை தாண்டி வேறு ஏதாவது நாட்டார் பாடல் உங்களுக்கு பாட தெரியுமா? ஆம், தெரியும். என்ன பாடல் பாட தெரியும்? மீனவர் பாடல். மீனவர் பாடல் பாட தெரியும். என்ன, எங்களுக்காக வேண்டி ஒரு சில வரிகளை மீனவர் பாடலாக பாடி காட்ட முடியுமா? ஆம், பாடி காட்டுங்களேன். ஹொய் ஹொய்யா ஹொய்யா ஹொய் ஹொய்யா, ஏலேலோ ஐலசா ஏலேலோ, வலை வீசி மீன் பிடிப்போம், ஏலேலோ ஐலசா ஏலேலோ. ஆம், எங்களுக்காக 2 வரி என்றதற்காக வேண்டி 2 வரிகளை பாடி காட்டியிருக்கின்றார். மிகவும் நன்றாக இருந்தது. அடுத்ததாக உங்களை பார்க்கின்ற போது தமிழ் இலக்கியம் தொடர்பான பல்வேறுபட்ட திறமைகள் உங்களுக்குள்ளே ஒளிந்து கிடக்கின்றது போல் தெரிகின்றது. அதன் அடிப்படையிலே உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். எதிர்காலத்தில் நீங்கள் என்னவாக விரும்புகின்றீர்கள்? டாக்டர் அண்ட் ஒலிவில் பேஸ் இமாம். எதிர்காலத்தில் நீங்கள் ஆசைப்படுவது போன்று உங்களுக்கு வருவதற்கான அனைத்து தகுதிகளும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் உங்களுடைய தகுதிகளை நீங்கள் இன்னும் வளர்த்து கொண்டு உங்களுடைய எதிர்கால லட்சியங்களை அடைய வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் அல்லாஹ்வை பிரார்த்திப்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். அடுத்ததாக உங்களிடம் நான் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். உங்களுடைய அல் மதீனா பாடசாலையினுடைய அதிபரின் பெயர் என்ன? KL அமீர் சார். உண்மையில் அல் மதீனா பாடசாலையினுடைய அதிபர் KL அமீர் சார் அவர்கள் இந்த பாடசாலையில் காணப்படுகின்ற கல்வி நடவடிக்கைகளாக இருக்கட்டும், விளையாட்டுகளாக இருக்கட்டும், அல்லது இலக்கிய போட்டிகளாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையிலும் தங்களுடைய பாடசாலை 1ஆம் இடத்தை பெற வேண்டும் என்று முழுமூச்சோடு போராடுகின்ற அதிபர்களில் அவரும் ஒருவராக காணப்படுகின்றார். அவரை தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும் என்பதாலேயே நான் இந்த கருத்தை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த பாடசாலையினுடைய கல்வி நடவடிக்கைகளாக இருக்கட்டும், விளையாட்டு நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அல்லது இலக்கிய போட்டிகளாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையையும் அவர் மென்மேலும் வளர்த்து இந்த ஒளிவிலுக்குரிய எதிர்கால சந்ததியினை சிறப்பான முறையில் தயார்படுத்தி வழங்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு காணப்படுகின்றது. இந்த பாடசாலையினுடைய அதிபர் KL அமீர் சார் அவர்களுக்கு இந்த வேளையில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாணவனும் எதிர்காலத்தில் தன்னுடைய லட்சிய கனவுகள் அனைத்தையும் அடைய வேண்டும் என்று வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இந்த காணொலியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை முடித்து விடுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம்.